ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். தமிழ் புது வருட நல்வாழ்த்துக்கள். எப்பயுமே இந்த லோகம் தோன்றியது முதலாக ஆதியிலிருந்தே தமிழ்தான் முதல் மொழியாக பேசப்பட்டது அப்படின்னு ஆராய்ச்சி வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. எத்தனையோ மொழிகள் உலகத்தில், மனுஷங்களுக்கு மட்டும்தான் அந்த பாஷை, அந்த பேசக்கூடிய மொழி அப்படிங்கிறது கிடைச்சிருக்கு. எத்தனையோ லோகங்கள் இருக்கின்றது. நம்ம விஞ்ஞானத்தில் இப்போ எல்லாமே கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க. பல பல கோளங்கள், பல பல உலகங்கள்லாம் இருக்கிறதாக கண்டுபிடிச்சிக்கிட்டு வராங்க. என்றாலும் கூட எத்தனையோ கோடி நட்சத்திரங்கள் கோளங்கள் இருந்த போதிலும் கூட இந்த பூமியில்தான் உலக மக்கள் வசிப்பதற்கு தகுதியான இடம் என்று சொல்லப்படுகிறது. அப்படிப்பட்ட இந்த பூமியிலே லட்சக்கணக்கான மொழிகள் பேசக்கூடிய ஆற்றல் திறன் படைத்தவர்களெல்லாம் நமது உலகத்திலே இருக்கின்றார்கள். நம்ம இந்தியாவை பொறுத்தமட்டில் பல ஆயிரக்கணக்கான மொழிகள் பேசக்கூடியவர்கள் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். பல மொழி, பல இனம், பல மதம், இவைகளெல்லாம் ஒன்று திரட்டி இருக்கக்கூடிய புண்ணிய பூமியாக இந்த பாரத நாடு விளங்குகிறது. இப்பேற்பட்ட புண்ணிய பூமியிலே பல இறைவன்கள் பல அவதாரங்கள் எடுத்து மகரிஷிகளாக, தவசிகளாக, குருமார்களாக, இப்படியெல்லாம் பல பல அவதாரங்கள் எடுத்து நமது இந்த பாரத பூமியிலே வந்து அவர்களுடைய செயல்பாடுகளெல்லாம் நடத்தி மக்களோடு மக்களாக இருந்து அனைவருக்கும் அருள் புரிந்து கொண்டும் இருந்திருக்கின்றார்கள். இன்றளவும் கூட அது தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது. எங்கோ ஒரு ஓரத்தில், எங்கோ ஒரு மூலையில் இந்த ரிஷிகள் அவர்கள் தங்களுடைய பிரதிரூபமாக வேறு ரூபத்தில் அந்த மக்களோடு மக்களாக சேவை செய்து கொண்டு பணியாற்றி கொண்டு பல துன்பங்கள் இன்பங்களை கடந்து கொண்டு வந்து கொண்டிருக்கின்றார்கள். ஏகப்பட்ட சித்தர்கள் இந்த வரிசையில் அவர்களும் சேர்ந்து இருக்கின்றார்கள். சித்தர்களை நாம் தியானம் செய்து எப்பொழுது பார்க்க வேண்டும் என்று நினைக்கிறோமோ அந்த தியானத்தின் வாயிலாக எந்த சித்தரையும் நாம் நேரடியாக பார்க்க முடியும். அவருடைய செயல்பாடுகளையும் நம்மளால் உணர முடியும். அவருடைய ஆசியையும் பெற முடியும். இன்றளவும் அது இந்த லோகத்திலே இருந்து கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டிலே எக்கச்சக்கமாக இருக்கின்றது. தமிழ்நாடு என்பது அவ்வளவு புண்ணிய பூமியாக, இங்கே இறைவன் விளையாட்டல் புரிந்த ஒரு நாடாக இந்த நாடு இருக்கின்றது. அப்படிப்பட்ட இதில் நாம் வாழ்ந்து கொண்டு வருவதிலே ரொம்ப பெருமையாகத்தான் இருக்கின்றது. அதாவது நேற்றைய நாள் முடிந்து போனது, நாளைய நாள் வருகின்ற நாள் எப்படி இருக்கும் என்று தெரியாது. இப்பொழுது நடந்து கொண்டிருப்பது உண்மை. அதே போலத்தான் கழிந்த ஜென்மம் நமக்கு நினைவுக்கு வருவதில்லை. இனி வரப்போகும் ஜென்மம் எப்படி பறக்கப் போகின்றோம் என்பது தெரியாது. പക്ഷേ இப்பொழுது வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனித அவதாரமாக எடுத்து நாம் இந்த லோகத்திலே வாழ்ந்து ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலம் என்பது உண்மை. இந்த உண்மையான உலகத்திலே நாம் சொற்ப காலம் வாழ்ந்து விட்டு போகப் போகிறோம். அதாவது ஒரு விருந்தாளியாக இந்த பூமியிலே வந்து சிறிது நாட்கள் தங்கியிருந்து, அந்த நாட்கள் என்பது பல வருடங்கள். இந்த நாட்கள் என்பதை ஒரு சுருக்கமாக ஒரு சொல்லுக்காக சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். விருந்தினர்கள் வந்தால் சில நாட்கள் தங்கிட்டு போவாங்க இல்லையா, அதுபோல நாம் பல வருடங்கள் தங்கிவிட்டு செல்லவிருக்கின்றோம். இதுதான் இந்த பூமியிலே நமக்கு இறைவன் இட்ட கட்டளை. அவர் எப்பொழுது நம்ம பேச அழைக்கின்றாரோ அப்பொழுதுதான் நாம் பேச முடியும். இப்போ பாருங்கள், இன்னைக்கு காலையில் பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிறத லைவில் உங்களோடு இணைந்து சந்தோஷப்பட வேண்டும் என்று காத்து கொண்டிருந்தோம். அந்த சமயத்தில் தொழில்நுட்ப பிரிவுகளில் பல கோளாறுகள் ஏற்பட்டு அது தடுக்கப்பட்டு விட்டது. ஆகையினாலே மீண்டும் நமது வழக்கம் போல அந்த பஞ்சாங்கம் வாசித்தலையும் வழக்கமான வீடியோவாக பேசி உங்களுக்கு வெளியிடுவதில்லை. அந்த அப்படியாவது முடிகிறது என்பதிலே சந்தோஷப்படுகிறது. அதாவது ஒன்றை முயற்சி செய்கின்றோம், கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு அடுத்த வழியை நாம் தேடிச் சென்று விடுவது வேண்டும். அதுதான் வாழ்க்கையினுடைய தத்துவம். அதே போல் கழிந்த ஆண்டு குரோதி வருஷம், அந்த குரோதி வருஷத்தில் பலவிதமான தொல்லைகள், துயரங்கள் எல்லோருமே அனுபவிச்சுட்டாங்க. குரோதி என்றாலே அந்த குரோதம் பாராட்டக்கூடிய ஒரு ஆண்டு. பாருங்கள், அந்த வெளிநாட்டை பொறுத்தமட்டில் வந்து காசாவிலும் உக்ரைனிலும் போர் மூண்டது. போர் மூண்டதன் மூலமாக பெண்கள், வயது முதிர்ந்தோர், குழந்தைகள், வியாதியஸ்தர்கள்,
இப்படி இருந்த எந்த பாகுபாடுமின்றி ஈவு இரக்கம் இல்லாமல் ட்ரோன்கள், ராக்கெட்டு மற்றும் வான்வழி தாக்குதல்கள் மூலமாக நிர்மூலமாக்கிவிட்டது. இவைகளெல்லாம் கொடிய வேதனையாக இருக்கின்றது, தாங்க முடியாத வேதனையாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சம்பவங்களெல்லாம் இந்த ஒருவருக்கொருவர், ஒரு நாட்டுக்கு பகை இப்படியெல்லாம் ஏற்பட்டதனுடைய அடிப்படை குரோதி ஆண்டினுடைய தாக்கமாக இருந்து வந்தது. இந்த குரோதி வருஷத்தினுடைய தாக்கம் 13/4/2025 பின்னிரவு 2:22 கழிந்து விட்டது. அதாவது அந்த 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவுக்கு பின் வரக்கூடிய பின்னிரவு, அதாவது விடியவில்லை. அதே போல் வெடிவது என்பது சூரிய உதயம். அந்த சூரிய உதயத்திற்கு முன் நள்ளிரவுக்கு பின், அதைத்தான் பின் இரவு அப்படின்னு நாம் வாக்கிய கணிதத்தில் கணிக்கிறவங்க இதை புரிஞ்சுக்கிடுவாங்க. மக்களுக்கு இன்றைய நாள் அதிகாலையில் அப்படி கணக்கு நீங்கள் உங்களுக்கு சொல்லணும், 2:22 அளவில். அதாவது உங்களுக்கு புரிகிறார் போல சொன்னால் தமிழ் வருஷம் 14/4/2025 திங்கட்கிழமை அதிகாலை 2:22. அதே சமயத்தில் அந்த ஜாதக கணக்கின்படி, பஞ்சாங்க கணக்கின்படி சொல்லும்போது ஒரு நாள் முடிவது என்பது அடுத்த நாள் சூரிய உதயத்தின் போதுதான் ஒரு நாள் முடிகின்றது. அந்த கணக்கின்படி 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு 2:22 அளவோட குரோதி ஆண்டு நிறைவு பெற்று சென்று விட்டது. அந்த சென்றதோட இந்த போர் முழக்கங்கள், தாக்குதல்கள், ஈவு இரக்கம் இல்லாமல் இப்படியெல்லாம் செய்யக்கூடிய இந்தவைகள்லாம் கழியட்டும். கெட்டவை கழியட்டும், நல்லவைகள் உதயமாகட்டும். இந்த ஆண்டை வரவேற்போம். இந்த ஆண்டு விசுவா வசு என்ற ஒரு தேவதையின் பெயரிலே இந்த ஆண்டு அழைக்கப்படுகின்றது. ஒரு நல்ல தேவதை. அந்த தேவதை தேவலோகத்தில் இருக்கக்கூடிய ஒரு தேவதையினுடைய நாமம், அந்த பேர் தான் அந்த விஸ்வாவசு என்பது. அந்த விஸ்வாவசு என்ற தேவதையினுடைய பெயரிலே இந்த ஆண்டு உதயமாகி இருக்கின்றது. அந்த தேவதையின் அருளாலே இந்த ஆண்டு போர்களெல்லாம் முடிந்து நல்லபடியாக ஒவ்வொரு நாடுகளும் நட்புறவு பாராட்டி நல்லபடியாக அமைதியாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறோம். இந்த கோவில் குருக்கள் டிவி சார்பாக உங்கள் அனைவருக்கும், உலக மக்கள் அனைவருக்கும் இந்த ஆண்டு நல்ல ஆரோக்கியம், ஆயுளுடன் கூடி நல்ல செல்வம் செல்வாக்குகளை பெற்று எதிர்பார்த்த வரவுகளோடு அவைகளெல்லாம் கிடைக்கப் பெற்று நல்ல ஆனந்தமயமாக குடும்பத்திலே சிறப்போடும் சீரோடும் சிறப்போடும் வாழ வேண்டும் என்று இந்த கோவில் குருக்கள் டிவி சார்பாக உங்கள் அனைவருக்கும் நல்ல ஆசிகளை கூறிக்கொண்டு தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த விஸ்வாவசு என்பது வேதத்தில் ஒரு தேவதையின் பெயராக விஸ்வாவசு என்று குறிப்பிடப்படுகிறது. முக்கியமாக பெண்கள் மாத்ரு சக்தியின் தேவதையாக விஸ்வாவசு பிறக்கிறது. லோகத்திற்கு நல்ல பொருளையும் அருளையும் அள்ளி வழங்க கூடியதாக இந்த விஸ்வாவசு பிறந்திருக்கின்றது. சித்திரை மாதத்தின் ஆரம்பத்திலே பஞ்சாங்கம் படித்தல், வாசித்தல், கேட்டல் மூலமாக சகல ஐஸ்வர்யங்களையும் கிடைக்கச் செய்வதாக உண்டாகும். பாபங்களும் ரோகங்களும் நிவர்த்தி அடையக்கூடியது ஆகும். நல்ல காரியங்கள் தடையின்றி நடந்தேறும். நல்ல தேவதைகளின் ஆசி கிடைக்கும். வாழ்க்கை முன்னேற்றம் நிச்சயமாக உண்டு. ஜோதிடக்கலையின் மூல வேர் ரிக்கு வேதத்திலும் அதர்வண வேதத்திலும் பரவி படர்ந்து கிடக்கின்றது. பாரத புண்ணிய பூமிக்கு பெருமை சேர்த்த வேதகால மகரிஷிகள் ஜோதிடக்கலை பற்றி பல நூல்களை இயற்றி நமக்கு அருளி செய்திருக்கின்றார்கள். அதில் தமிழ் முனி எனப்படும் புகழ்வாய்ந்த அகஸ்தியர் ஜோதிடக்கலையில் தன்னிகரற்ற நிபுணத்துவம் உடையவராக விளங்கினார். அவர் இயற்றிய நூல்களில் மருத்துவ குறிப்பு சம்பந்தப்பட்டவைகளும் தனிப்பகுதியாக உள்ளது. எந்த கிரக தோஷத்தினால் எந்த வியாதி தோன்றுகிறது, அந்த எந்த கிரக தசாபுத்தியின் அந்த அடிப்படையில் அந்த நோய் விலகும் என்பதையும் அந்த நூல்களின் மூலமாக தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. பொதுவாக ஜோதிடம் என்பது அந்த ஔஷதம் என்ற மருத்துவத்தையும் சேர்த்து அடங்கி இருக்கக்கூடியதாகத்தான் இந்த ஜோதிடக்கலை விளங்க முடியும். அப்படிப்பட்டதாகத்தான் அந்த ஜோதிடக்கலைகளில் எல்லாத்தையும் குறிப்பிட்டு செய்திருக்கிறார்கள். மனித வாழ்விற்கு தேவையான அத்தனை குறிப்புகளையும் அடங்கியதாகும் இந்த ஜோதிடக்கலை. மருத்துவ ஜோதிட குறிப்புகளில் அறுவை சிகிச்சை
முறைகளையும் குறித்து வச்சிருக்கிறாங்க. சியவனா மகரிஷிகள் நிறைய பேர் இருக்கிறாங்க. அதில் சியவனர், சரகர், வாக்படர் ஆகிய மகரிஷிகள் இதயம், சுவாச கோஷம், சிறுநீரகம், நரம்புகள், இரத்த ஓட்டம் ஆகிய பல நுணுக்கமான நூல்களை எல்லாம் ஏற்றிட்டு போயிருக்கிறாங்க. மகரிஷி சியவனர் கண்டுபிடித்த மிகவும் பிரசித்தி பெற்று இன்றளவும் விளங்கக்கூடிய சியவனப்பிராசம் என்னும் லேகியம் இன்றளவும் ஏராளமான மக்களால் உபயோகத்தில் இருந்து வருது. அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஒரு வகையாக அந்த காலத்திலேயே அவங்கெல்லாம் தயாரித்து குறிப்புகளை எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. இதய நோய்கள் பற்றிய அஷ்டாங்க ஹிருதயம் புராண நூல் வேதகால மகரிஷிகளால் இயற்றப்பட்டதாகும். மகரிஷி சரகர் அருளியுள்ள சரகர் சம்ஹிதை இன்னும் ஆயுர்வேத சிகிச்சை மையங்களில் கையாளப்படுகின்றது. அதோடு கேரளாவில் உபயோகத்தில் இருந்து வருகிறது. அந்த அளவிற்கு மருத்துவத்துறைகளையும் விட்டு வைக்கவில்லை நம்மளுடைய மகரிஷிகள். இந்த மகரிஷிகள் கண்டுபிடித்த அந்த ஔஷத குறிப்புகள் எல்லாமே, அதாவது எந்த விதமான பக்க விளைவுகளும் இல்லாமல் ஒரு மனிதனுக்கு ஏற்படக்கூடிய எத்தனையோ நோய்களை, என்னென்ன நோய்களாக இருந்தாலும் தீர்த்து வைப்பதற்கு, அதிலிருந்து விடுபட்டு ஆரோக்கியம் பெறக்கூடிய வகை அளவிற்கு எல்லாவற்றையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கின்றார்கள். இவைகள்லாம் ஒரு காலத்தில் ஓஹோன்னு ஓடிக்கொண்டு இருந்துச்சு. மூலிகை வைத்தியங்கள் மூலமாக அனைத்து வித நோய்களையும் குணப்படுத்தி வச்சுக்கிட்டு வந்தாங்க. அந்த காலத்தில் நாகரிகம் என்ற போர்வையில் நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டு இப்பொழுது குளறுபடிகளாக ஓடிக்கொண்டிருக்கிறது. அது ஒரு பக்கம் இருக்கட்டும். சரி, நம்ம இதெல்லாம் ஜோதிடத்தின் மூலமாக இவைகளெல்லாம் படித்து வச்சிருக்கிற ஒரு காரணத்தினால்தான் இதெல்லாம் எடுத்து சொல்கிறேன். அது இந்த மாதிரியாக இருக்கிறது. பொதுவாக சூரியன் இரத்தம், நரம்புகள், இதயம் சம்பந்தமான நோய்களை எல்லாம் இந்த இரத்த ஓட்டத்தின் மூலமாக அறியக்கூடிய ஒரு வாய்ப்பாக அந்த ஜோதிட கிரகந்தங்களையும் குறிப்பிட்டு வச்சுட்டு போயிருக்கிறாங்க. அவைகள் குறிப்பிட்ட சில சமாச்சாரங்களை எல்லாம் இந்த பிறந்திருக்கின்ற விஸ்வாவசு வருஷத்திலே உங்களுக்கு ஜோதிடமும் நோய்களும் சம்பந்தப்பட்ட வகையில் எந்தெந்த ராசிக்காரர்களுக்கு எப்படிப்பட்ட நோய்களெல்லாம் வரும், அது எந்த காலகட்டத்தில், என்ன தசை, என்ன புத்தி, என்ன அந்தரத்திலே அவைகளெல்லாம் குணமாகக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்பதையெல்லாம் இந்த ஆண்டில் உங்களுக்கு மிக தெளிவாக பேசவிருக்கின்றேன். இவைகளெல்லாம் போக நம்ம சனியின் மைந்தனாகிய மாந்தி என்ற கிரகத்தினுடைய சில முக்கியமான சூட்சும குறிப்புகளை எல்லாம் அவங்களுக்கு விளக்கத்தோடு சொல்லப்பட்டு அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய பரியங்க யோகம் என்ற ஒரு நிலை, பஞ்ச மகாரங்கள் என்பவைகளையெல்லாம் உங்களுக்கு விரிவான விளக்கத்தோடு குறிப்பிட கடமைப்பட்டிருக்கின்றேன். இவற்றுக்கு இந்த சந்தாதாரர்கள், கோவில் குருக்கள் டிவி சந்தாதாரர்களுக்கு சில சூட்சும பயிற்சிகளை எல்லாம் சொல்லிக் கொடுக்கக்கூடிய ஒரு நாளை மிக விரைவில் அறிவிப்பதாக இருக்கின்றேன். அதன் மூலமாக ஒவ்வொரு மனிதர்களும் தங்களுடைய வாழ்க்கையிலே எந்த விதமான மருந்து மாத்திரைகள் இல்லாமல் தங்களுடைய உடற்கடை பேணவும், அந்த முக்கியமான சுகத்திலே உச்சக்கட்டத்தை பெறக்கூடிய ஒரு ஆற்றலையும் பெறுவதற்கு சில பயிற்சிகளை நாம் அந்த சந்தாதாரர்கள் மூலமாக அவர்களுக்கு எடுத்துரைக்க இருக்கின்றேன். இதெல்லாம் இந்த ஆண்டிலே தொடங்கவிருப்பதா, இந்த தேவதையின் ஆண்டாக பிறந்திருக்கின்ற காரணத்தினால இதுக்காகத்தான் கொஞ்சம் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஆகையினால யூடியூப் அந்த கோவில் குருக்கள் டிவி யூடியூப் சந்தாதாரர்களுக்கு இதையெல்லாம் முழுக்க சொல்லிக் கொடுக்கக்கூடிய வகையிலே இந்த ஆண்டிலே தொடங்கவிருக்கின்றேன். இப்பொழுது நாம் விஸ்வாவசு வருஷம் பிறந்திருக்கின்றது. இந்த ஆண்டிலே பஞ்சாங்கம் வாசித்தல் அப்படிங்கிற நிலை. அதாவது இதில் என்ன கணக்கு அப்படின்னு சொன்னால், படைத்தல், காத்தல், அழித்தல், பிரம்மா, விஷ்ணு, சிவம், இந்த காரணகர்த்தாவின் அடிப்படையில் தான் அனைத்து கிரகங்களும் சுழற்சியாக ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அவருடைய கட்டுப்பாட்டில் தான் இருக்குது. திதி, வாரம், நட்சத்திரம், யோகம், கரணம், இதுதான் பஞ்ச அங்கங்கள்னு பேர். பஞ்சாங்கம், பஞ்ச அங்கம் என்பது, பஞ்ச என்பது 5, அங்கங்கள் என்பது இதைத்தான் குறிப்பிடுவது. திதி, அது உங்களுக்கு தெரியும், சூரியனுக்கும் சந்திரனுக்கும் இடைப்பட்ட அந்த டிஸ்டன்ஸ், அதைத்தான் திதி என்று சொல்லுகிறோம். அமாவாசை,
பௌர்ணமி இது வந்து 15 நாட்களுக்கு ஒரு முறை மாறி மாறி வரும். இதற்கிடையே பிரதமை, துவிதியை, திருதியைன்னு வரிசையாக வருது இல்லையா? அதான் டிஸ்டன்ஸை குறிப்பிடக்கூடிய ஒரு அளவீடு தான் திதி என்பது. வாரம் என்ற சொல் வந்து கிழமை என்பதை குறிக்கும். ஞாயிற்றுக்கிழமை, திங்கட்கிழமை, செவ்வாய்க்கிழமைன்னு சொல்கிறோமே அது போல. நட்சத்திரம் என்பது அஸ்வினி, பரணி, கார்த்தி வரிசையாக வருது இல்லையா? அந்த நட்சத்திரம். யோகம் என்பது மொத்தத்தில் அந்த யோக கணக்குகளில் வந்து இன்ன யோகம் இன்ன காரியத்தை செய்யும் என்று ஒரு கணக்கு இருக்குது, அந்த யோகம். அதே போல் கரணம் என்பது வந்து அதுவும் ஒரு அந்த திதியை இரண்டாக பழக்கக்கூடிய ஒரு கட்டத்தை தான் கரணம் என்று சொல்லக்கூடியது. அதற்கும் ஒரு மனிதர்களுக்குள்ளே சில மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடியதாக அமையும். அந்த மாற்றங்கள் என்ன, இவைகளெல்லாம் கணிக்கிறது தான் பஞ்சாங்கம். ஒவ்வொரு இதுவற்றுக்கெல்லாம் ஒரு சில கணக்கீடுகள் இருக்கின்றது. அந்த கணக்கீடுகளை வைத்துத்தான் இந்த பஞ்சாங்கம் கணிக்கப்படுகின்றது. பஞ்சாங்கம் எப்பொழுதுமே பொய்ப்பதில்லை. அதிலும் 2 கணிதங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. 2 கணிதங்கள் என்பது வாக்கியம்தான் தலைமையானது. இப்போது இடையிலே தோன்றியது தான் திருக்கணிதம் என்பது. இதில் சில குழப்பங்கள் சனிப்பெயர்ச்சியின் மூலமாக நிறைய பேருக்கு குழப்பங்கள் ஏற்பட்டு விட்டது. இந்த குழப்பங்கள் நமக்கு என்ன அப்படின்னு சொன்னால், சில பேர் சொல்கிறாங்க, அதாவது 365 நாட்கள் கொண்டது ஒரு வருஷம். இதில் 365 நாளை மட்டும்தான் இவங்க எடுக்கிறாங்க. அந்த கால் நாட்களை வந்து மொத்தத்தில் கணக்கு கூட்டினோம்னா ஒரு 60 வருஷத்துக்கு கூட்டினோம்னா இத்தனை கால் சேர்ந்து அது ஒரு கணக்காக வருகிறது. அதுக்காகத்தான் அதை துல்லியமாக கணக்கிட்டு திருக்கணிதம்னு நாங்கள் வச்சுருக்குறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இதெல்லாம் இருக்கட்டும். அந்த காலகட்டத்தில் வாக்கியத்தில் மகரிஷிகள் கணித்து கொடுத்த வாக்கியம், அதாவது அவங்க வாய் வழியாக சொன்னாங்கன்னு சொல்கிறோம். சில பேர் எழுதி வச்சுட்டு போயிருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். வார்த்தையால் சொல்லப்பட்டது வாக்கியம், அப்படி அல்லாத அர்த்தம். வாக்கியம் என்பது இறைவன் அதாவது விநாயகப் பெருமான் ரிஷிகளுக்கு வாக்கியத்தின் மூலமாக வழங்கிய வாக்கின் மூலமாக கொடுக்கின்றார். அவருக்கு தெரியும் 365 நாள் என்பது அவருக்கு தெரியாமலா இருந்திருக்கும். அதெல்லாம் கணக்கு பண்ணித்தான் தமிழ் மாதங்களில் இந்த தேதிகளின் படி 28 நாள் 29 நாள் வந்து ஆங்கிலத்துக்கு வந்து தேதிகள் இவைகள்லாம் முன்ன பின்ன மாறிக்கொண்டே வரும். ஒரு காலகட்டத்தில் ஏப்ரல் மாதம்தான் ஜனவரி மாதம் முதல் மாதமாக இருந்துச்சு. அதை ஏப்ரலில் ஏற்றுக்கிட மாட்டோம்னு சொல்லி ஜனவரிக்கு முதல் மாதமாக கொண்டு வந்தாங்க. இந்த 2ம் குழப்படி அடைந்த காலகட்டத்தில் வந்து ஏப்ரல் மாதத்தை வருஷத்தின் ஆரம்ப மாதமாக எடுத்துக்கொள்ள மாட்டோம் அப்படின்னு சொன்னாங்க. எடுத்துக்கிடுவோம் அப்படின்னு ஒரு சாரர் சொன்னாங்க. இதெல்லாம் தெரியாமல் இப்படி சொல்கிறியப்பா அப்படின்னு தான் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லி அந்த காலத்தில் சொன்னாங்க. அதுதான் இன்றளவும் ஏப்ரல் ஃபூல் அப்படின்னு சொல்லிக்கிட்டு வராங்க. இதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை. அப்போ நம்ம தமிழ் மொழி கணக்கில் வந்து என்றளவும் மாறாமல் என்றும் இளமையோடு இருக்கக்கூடிய நாட்காட்டி பஞ்சாங்கம் என்பது எப்போதும் நிறைவாக இருக்கக்கூடியது. எல்லாத்தையும் கணக்கு போட்டவங்க இதை கணக்கு போட்டிருக்க மாட்டாங்களா? அதெல்லாம் கணக்கு போட்டு தான் சொல்லியிருக்கிறாங்க. அதன்படி சனிப்பெயர்ச்சி என்பது வந்து அடுத்த ஆண்டு, அதாவது 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 6ஆம் தேதி தான் சனிப்பெயர்ச்சி ஆகி மீன மகா சனிப்பெயர்ச்சியாக மாறுபாடு அடைகின்றார். ஆகையினால் அதில் வந்து எந்த விதமான குழப்பமும் வேண்டாம். அந்த காலத்தில் கண்டுபிடிச்சுவேன், ராசி இப்படித்தான் இருக்கும், நட்சத்திரம் இப்படித்தான் இருக்கும், ஒரு லக்னம் இப்படித்தான் இருக்கும்னு 7000 வருஷத்துக்கு முன்னாலே எழுதி வச்சுட்டு போயிட்டாங்க. அவங்களுக்கு தெரியாத உண்மைகளை நாம் அப்படி ஒன்றும் புதுசாக எடுத்து கண்டுபிடிக்க முடிய போகிறதில்லை. இதெல்லாம் ஏற்கனவே அவங்க கண்டுபிடிச்சி எழுதி வச்சுட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்படி இந்த வருஷத்தில் வந்து இப்போ இந்த ஆண்டு பிறக்கின்றது. இந்த ஆண்டு எப்போ பிறந்திருக்கு அப்படின்னா காலை பொழுதுக்கு முன்னாலேயே பிறந்துருச்சு, சூரிய உதயத்துக்கு முன்னாலேயே பிறந்துருச்சு. ஆங்கில வார்த்தையில் சொல்கிறதா இருந்துச்சுன்னு சொன்னால் 13/4/2025 ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவு, அதாவது நள்ளிரவு என்பது 12 மணி, அதை தொடர்ந்து வரக்கூடியது அதிகாலை 6 மணி வரைக்கும் அதை பின்னிரவுன்னு சொல்லுவோம். அந்த பின்னிரவு 12 மணிக்கு பிறகு ஆஃப்டர் மிட் நைட் அப்படி ஆங்கிலத்தில் சொன்னால் தான் சில பேருக்கு நல்லா புரியும். ஆஃப்டர் மிட் நைட் 2 மணி 22 நிமிஷம் அளவில் 2 மணி 22 நிமிஷம் அளவிலே இந்த விஸ்வாவசு வருஷம் பிறந்திருக்கின்றது. அது முதலாக இந்த ஆண்டு சிறப்பாக விளங்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எப்போதுமே அந்த காலத்திலே அவங்க சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க, ஒவ்வொரு வருஷத்திற்கும் கிரகங்கள் தங்களுடைய பதவி மாற்றங்கள் ஏற்படுகின்றது. நாம் எப்படி 5 வருஷத்துக்கு ஒருக்க தேர்தல் வச்சு முதலமைச்சரை தேர்ந்தெடுக்கிறோம், அவர் மற்ற மந்திரிகளெல்லாம் எப்படி தேர்ந்தெடுக்கிறாரோ அதுபோல் அங்கே தேவர்களால் கூட்டப்பட்டு
அங்கே சண்டையின்றி போட்டியின்றி ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இந்த விஸ்வாவசு வருஷம் தமிழ் வருஷத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்படுகிறது. புதிய தலைவர்கள் ஒவ்வொரு பொறுப்பையும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அது என்னென்ன பொறுப்புன்னு பார்ப்போம். இந்த ஆண்டில் ராஜா சூரியன் ராஜா பொறுப்பை ஏற்றுக்கொள்கிறார். சந்திரன் மந்திரியாக பதவியேற்கின்றார். அதுக்கடுத்தபடியாக சேனாதிபதி, அர்காதிபதி, மேகாதிபதி இந்த 3 பதவிகளையும் சூரியன் தன் வசம் வைத்துக் கொள்கிறார். தானியாதிபதி என்ற பதவியை செவ்வாய் வகிக்கின்றார். ரசாதிபதி பதவியை சனி ஆளுமை செய்கின்றார். இதுதான் முக்கியமான ஒரு பொறுப்பு, அதாவது பதவிகள். மற்ற சின்ன சின்ன பதவிகள்லாம் நிறையா இருக்குது. அதெல்லாம் அது சாவகாசமாக பார்க்கலாம். இந்த பதவியை எடுத்துக்கொண்டவர்கள் இந்த நாட்டுக்கு என்ன செய்ய போகிறாங்க அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம சுருக்கமாக பார்க்குறோம். பொதுவாக சூரியன் ராஜாவாக பொறுப்பேற்று கொண்டதுனால மக்கள் ஆரோக்கியத்தோட வாழ்வாங்க. கண் டாக்டர்கள் இவர்களுக்கெல்லாம் இந்த ஆண்டில் காரிய சாதனை செய்து காட்டி வெகுமதி கிடைக்கப் பெறக்கூடியதாக இந்த ஆண்டு அமையும். இரத்தம், நரம்புகள், இதயம் சம்பந்தமான நோய்கள் குறையும். மக்களிடையே ஒழுக்கம், கட்டுப்பாடு அதிகரிக்கும். நாட்டு நலனில் அக்கறை கொண்ட தேச பக்தியினர்கள் பலம் பெறுவார்கள். சந்திரன் மந்திரியாக பொறுப்பேற்று கொண்டதனால முத்து, பவளம், நவரத்தினங்கள் இவைகளுடைய விலைகள் குறையும். ஆண்டு முழுவதும் நல்ல மழை பொழியும். சூரியன் சேனாதிபதியாக பொறுப்பேற்று கொண்டதனால தேச விரோதிகள் ஒடுக்கப்படுவார்கள், அடக்கப்படுவார்கள். தேசபக்தி அதிகரிக்கும். உலக நாடுகளிடையே பகை உணர்ச்சி அதிகமாகும். இந்தியா சீனா உறவில் நல்ல மாற்றம் ஏற்படும். உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கு மிகவும் உயரும். பொருளாதாரத்தில் இந்தியா புதிய சிறந்த உச்சத்தை பெற்று தனித்துவமாக பிரகாசிக்கும். இந்திய அமெரிக்க உறவில் குறிப்பிடத்தகுந்த முன்னேற்றம் உண்டாகும். இந்திய இராணுவ பலம் அதிகரிக்கும். மத்திய கிழக்கு நாடுகளான கத்தார், துபாய், சவுதி அரேபியா மற்றும் அபுதாபி, அரேபியா ஆகிய நாடுகளோட வர்த்தக தொடர்பு முன்னேற்றம் பெறும். இந்த விஸ்வாவசு வருஷத்திய வெண்பா என்பது விஸ்வாவசு வருடம் வெள்ளாண்மை ஏறும், பசு ஆடு மாடு பலிக்கும், சிசு நாசம், மற்றையரோ வாழ்வார்கள், மாதவங்கண் மீறுமே, உற்றுலகினில் மழை உண்டு. பலன்கள் என்ன பலன் அப்படின்னு சொன்னால், இந்த பாட்டுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த விஸ்வாவசு வருஷத்தில் விவசாயம் விருத்தி மென்மேலும் பெருகும். பசு ஆடு மாடுகள் விருத்தி அடையும். பால்பாக்கியம் கிடைக்கும். கர்ப்பஸ்திரீகளுக்கும் குழந்தைகளுக்கும் சுகவீனம் ஏற்படும். பொதுஜனங்களுக்கு ஒருவித சந்தோஷம் கிடைத்து சுகமாக வாழ்வார்கள். இதுதான் இந்த வெண்பாவனுடைய அர்த்தம். இந்த ஒரு முனிவர் இந்த பாட்டை எப்பயுமே வருஷத்துக்கு ஒரு தடவை எழுதியிருக்கிறார். இந்த ஜோதிடத்தில் கொஞ்சம் வல்லமை பெற்ற இடைக்காடர் என்பவர் எதிர்காலத்தை உணர்த்துவதிலே மகா வல்லவராக இருந்திருக்கின்றார். இதெல்லாம் போக இந்த பாரத பூமியிலே மகரிஷி அகஸ்தியர் எழுதிய நூல்களில் நிறைய இருக்குது. அதன்படி பார்க்கும் பொழுது இந்த விஸ்வாவசு வருஷம் என்பது மிக உயர்ந்த உன்னதமான ஒரு ஆண்டாக மலர்ந்து இருக்கின்றது. முதல்ல திதி, வாரம் அப்படின்னு வரிசையாக பலன்களை பார்க்கலாம். திதி என்பது பிரதமை திதியிலே இந்த ஆண்டு பிறக்கின்றது. அதாவது கிருஷ்ணபட்ச பிரதமை. அதாவது பிரதமையிலேயும் கிருஷ்ணபட்சம் என்பது தேய்பிறை பிரதமை. இந்த தேய்பிறை பிரதமை என்பது பௌர்ணமியை ஒட்டி மறுநாள் வருகின்ற ஒரு காலம். ஆகையினாலே அது பௌர்ணமியினுடைய தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். ஒளி உடைய ஆண்டாக இருக்கின்றது. இதனால் என்ன அப்படின்னு சொன்னால், மக்கள் மனோநிலை சந்தோஷம் மிகுதியாகவே இருக்கும். பிரதமை தேய்பிறை பிரதமை என்ற காரணத்தினாலே, தேய்பிறை பிரதமை என்றாலே பௌர்ணமிக்கு அடுத்த நாள் அப்படின்னு தான் அர்த்தம். இப்போ பௌர்ணமியினுடைய சாயல் இன்னமும் போகவில்லை. இப்போ இன்றைக்கி நிலாவை பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட முழு நிலாவாகத்தான் காட்சியளிக்கும். அதுபோல் மக்களுடைய மனோபாவம், நிம்மதி இவைகள்லாம் தேடிக்கொண்டிருக்கக்கூடிய மக்களுக்கு மன நிம்மதியும் உற்சாகமும் சந்தோஷமும் கிளர்ந்தெழச் செய்யக்கூடியதாக இந்த ஆண்டு இருக்கின்றது. வாரம் என்ற கணக்கில் திங்கள் கிழமை, இது வாரம் என்றால் கிழமையின் அர்த்தம்.
திங்கட்கிழமையில் இந்த ஆண்டு பிறந்திருக்கின்ற காரணத்தினால், அதாவது ஞாயிற்றுக்கிழமை பின்னிரவிலே பிறந்திருது, இருப்பினும் விடிந்தால் அது திங்கட்கிழமையாக முழுமையாக இருக்கின்றது. ஆகையினாலே இந்த திங்கட்கிழமையை எடுத்துக்கொண்டோமையானால் இது சந்திரனுக்குரிய கிழமை. திங்கட்கிழமையில் பொதுவாக எல்லோருமே அழகு என்று இருக்கும். அழகு என்றால் சந்திரன் ஒத்த, சந்திரன் தான் மனோகாரகன். அழகுடையவனும் சந்திரன் தான். அதாவது ஆய கலைகள் 64 கலைகளிலேயும் தேர்ச்சி பெற்று விளங்கிய சந்திரன் அந்த கலைகளால் அந்த பெண்களால் ஈர்க்கப்பட்டான். அப்படிப்பட்ட சந்திரனுக்கு வளர்பிறை தேய்பிறை என்ற ஒரு சபதம், அதாவது அவருக்கு ஒரு சாபமும் ஏற்பட்டுச்சு. அந்த சாபத்தினால்தான் தேய்பிறை வளர்பிறை என்பது உண்டானது. இருந்த போதிலும் அவருடைய முழுமையான நிலவின் மறுநாளாக இருக்கின்ற காரணத்தினால் கலவரமின்றி வாழக்கூடிய வாழ்க்கை உண்டாகும். அதே போல இந்த சுவாதி நட்சத்திரம் அப்படிங்கிற காரணத்தினால, இந்த சுவாதி நட்சத்திரம் நரசிம்ம அவதாரம் எடுத்த நட்சத்திரமாகும். இப்படிப்பட்ட நட்சத்திரத்திலே இந்த வருஷம் உதயமாகின்ற காரணத்தினால, அதாவது பொதுவாக மக்களுடைய வாழ்க்கையில் கொடுமைகள் அகன்று நல்ல புண்ணியங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த வருஷம் விளங்கும். சுவாதி நட்சத்திரம் என்பது ஒரு சாதாரண நட்சத்திரம் அல்ல. ஒரு ராசி மண்டலத்தையே சமபங்காக பிரித்து பாவம் புண்ணியத்தை சமன்பாட்டுக்கு கொண்டு வரக்கூடிய ஒரு நிர்ணயிக்கப்பட்ட ராசி தான் துலாம் ராசி. அதிலும் முழுமையாக இருக்கக்கூடிய நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம். எதிலும் முழுமை பெறக்கூடிய ஒரு ஆற்றல் பெற்றது தான் இந்த சுவாதி நட்சத்திரம். இந்த வருஷம் சுவாதி நட்சத்திரத்திலே உதயமாகின்ற காரணத்தினால மக்கள் எதுவும் அரைகுறையாக இல்லாமல் முழுமை பெறக்கூடிய ஒரு பங்காக விளங்கும். எந்த விஷயத்திலும் இப்பெல்லாம் நாகரிக கணக்கில் எதையும் அரைகுறையாகவே கண்டுகொண்டு போய்கொண்டிருக்கக்கூடிய காலம், அரைகுறையாகவே அனுபவித்து கொண்டு போகக்கூடிய காலமாக இருக்கும் இந்த வேளையில் இந்த சுவாதி நட்சத்திரத்தில் உதயமாகின்ற காரணத்தினால இந்த பழிக்கு பழி வாங்குதல் இவைகள்லாம் அகன்று பாவங்கள் மொத்தத்தில் அழிக்கப்பட்டு புண்ணியங்கள் உதயமாகின்ற ஒரு காலமாகும். ஆகையினாலே மக்கள் எதையும் முழுமையாக அனுபவிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உண்டாகும். குறிப்பாக பெண்களை பொறுத்தமட்டில் லட்சுமி கடாட்சம் பெருகும். இந்த விழிப்புணர்ச்சி அதிகமாக கிடைக்க பெற்று அந்த பெண்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு ஆண்டாக மலரும் என்பதில் எந்த அளவும் சந்தேகம் வேண்டாம். அதி உன்னதமாக பெண்கள் முன்னேற்றம் அடையக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கின்றது. திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்களுக்கு ஒரு உயர்ந்த உன்னதமான ஒரு இடத்தில் நல்லபடியாக திருமணம் நடந்தேறக்கூடிய ஒரு வாய்ப்பை இந்த ஆண்டு பிறக்கின்றது சுவாதி நட்சத்திரத்தோடு. இதுக்கு அடுத்தபடியாக வஜ்ரம் நாம யோகம் அப்படின்னு ஒரு யோகம். இந்த யோகத்தின் அடையாளமாக இந்த வருஷத்தின் ஆரம்ப காலத்தில் சில குழப்பங்கள் இருந்த போதிலும் போக போக நாட்டினுடைய நிலவரம் அப்படின்னு கணக்கு பார்க்கும்போது முக்கியமாக மழை நிறையா பொய்யக்கூடிய ஒரு ஆண்டாக இது அமையும். மழை பொழியும், விளைபொருட்கள் அதிகமாக விளையக்கூடிய ஒரு காலமாக இருக்கின்றது. உணவு தானியத்திற்கு பஞ்சம் ஏற்படாத வண்ணம் இருக்கும். ஆடு மாடுகள் இவைகள்லாம் நன்கு பால் சுரக்கக்கூடியதாக இருக்கும். ஆடு மாடுகள் வளர்ப்போருக்கு இது உன்னதமான ஒரு ஆண்டாக இருக்கும். விவசாயம் செழிப்படையக்கூடியதாக இருக்கின்றது. ஆயுதங்களால் ஏற்படுத்தக்கூடிய சில தொழில்துறை உள்ளவர்களுக்கு இது மிகவும் முக்கியமான ஆண்டாக கருதப்படுகின்றது. அவர்களுக்கு இந்த ஆண்டில் மிக உன்னதமான உயர்ந்த ஒரு லாபத்தை பெருக்கக்கூடியதாக இருக்கும். புதியவர்கள் தொடங்கக்கூடிய தொழில் வாணிபம் இவைகள் எல்லாமே மிகவும் சௌகரியமாக செயல்படக்கூடிய ஒரு ஆற்றலை இந்த நாம யோகம் கொடுக்கக்கூடியதாக அமையும். அடுத்தபடியாக கௌலவ கரணம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கௌலவ கரணம் அப்படிங்கிற அதில் உதயமாகின்ற இந்த ஆண்டு பொதுப்படையாக ஆட்சி மாற்றம் ஏற்படக்கூடியதாக அமைந்திருக்கின்றது. அந்த ஆட்சி மாற்றத்தில் மக்கள் அனைவருக்கும் நிறையா எதிர்பார்க்கக்கூடிய சில சலுகைகள்லாம் கிடைக்கக்கூடியதாக வாய்ப்பு அமையும். இதே போல் அந்த கிரகங்கள் ஆட்சி மாற்றங்கள் ஏற்பட்ட காரணத்தினால எல்லோருக்கும் எல்லாமும் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை உண்டு செய்யக்கூடிய ஒரு
ஆண்டாக இது மலர்கின்றது. இதெல்லாம் மிகவும் சந்தோஷமான சமாச்சாரங்கள் என்றாலும் கூட சில நாடுகளிடையே கருத்து வேற்றுமைகள் இருக்கத்தான் செய்யும். அந்த கருத்து வேற்றுமைகளிலே இந்திய நாட்டின் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாத அளவிற்கு மிக உயர்ந்த உன்னத நிலையில் காணப்படும். குறிப்பாக தமிழ்நாடு நன்கு பொருளாதார வளர்ச்சியிலே முன்னேறக்கூடியதாக அமையவிருக்கின்றது. பொது விஷயத்தில் நம்ம இந்த நிலபலன்கள், ரியல் எஸ்டேட்டு செய்யக்கூடியவர்கள், கட்டட வேலைகள், விஞ்ஞானத்துறையில் உள்ளவர்கள், இவர்களுக்கெல்லாம் இந்த கவலவ கரணம் என்பது மிகவும் சிலாக்கியத்தை கொடுக்கக்கூடியதாக அமையவிருக்கின்றது. ஆகையினாலே தொழில்துறையினர்கள் இந்த ஆண்டில் மிகுந்த முன்னேற்றத்தை பெறுவதாக இருக்கக்கூடியதாக இருக்கின்றது. அடுத்தபடியாக இந்த ஆண்டு பிறக்கின்ற சுவாதியில் பிறக்கின்ற காரணத்தினால ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் எந்த விதமாக யோகத்தை கொடுக்கும் என்பதை ஒரு வரியில் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுகம் உண்டு. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுபவிரயம் ஏற்படும் காலம். கார்த்திகையில் பிறந்தவர்களுக்கு பொருள் சேரும். ரோகிணியில் பிறந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் நீங்கும், ஆதரவு சப்போர்ட்டுகள் கிடைக்கும். மிருகசீரிசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஆரோக்கியம் அருமையாக விளங்கும். திருவாதிரையில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம் இந்த ஆண்டு. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜ லாபம், அதாவது அரசாங்கத்தினால் ஆதரவு, அரசாங்க வேலைகள் கிடைக்கும். அரசு பணியில் உன்னத நிலையை எட்டி பிடிப்பார்கள். பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன வரவு அதிகமாக விளங்கும். ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சுப தன விரயம். மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு சுகம் உண்டு. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தியாகும். உத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தன லாபம் உண்டாகும். அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சொத்துக்கள் சேரும். சித்திரையில் பிறந்தவர்களுக்கு பணவரவு உண்டாகும். சுவாதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கும், புதிய நட்புகள் மலரும். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வெகுமானம் உண்டாகும், கிடைக்கும். அனுசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு தனவரவு உண்டாகும். கேட்டையில் பிறந்தவர்களுக்கு தொழில் விருத்தி ஏற்படும். மூலத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜ வெகுமானம் கிடைக்கும், அதாவது அரசாங்கத்தினால் கௌரவிக்கப்படுவார்கள், வெகுமதி கிடைக்கும், வருமானமும் உண்டாகும். பூராடத்தில் பிறந்தவர்கள் போராடி வெற்றி பெறக்கூடியவர்களாக இருப்பார்கள். உத்திராடத்தில் பிறந்தவர்களுக்கு ஆபரண சேர்க்கை ஏற்படும். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு பண வரவு நிறைய உண்டாகும் இந்த ஆண்டு. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஸ்தான லாபம். சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எடுத்த காரியங்கள் ஜெயம் உண்டாகும். புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு பயம் நீங்கும். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு நல்ல காரியங்களில் ஈடுபடுவார்கள். ரேவதியில் பிறந்தவர்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகும். இதெல்லாம் போக பொதுவாக இன்னும் சில விஷயங்களில் தங்கம், பொன், வெள்ளி இவைகள்லாம் விலை அதிகமாகத்தான் செல்லும். அதேபோல் இரும்பு தளவாட ஜாமான்கள் விலை ஏற்றத்திற்கு பின் சற்று குறைவாக தொடங்கும், அப்படிப்பட்டதாக விளங்கும். பொதுவாக காற்று, மழை, புயல் இந்த மாதிரி கணக்கெடுக்கும் பொழுது இந்த ஆண்டில் 6 பங்கு மலைப்பிரதேசங்களிலும் 4 பங்கு கடற்கரை ஒட்டி உள்ள பகுதிகளிலும் பெருமழையாக பெய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. ஆகையினால் கடலோர பகுதிகளில் உள்ளவர்களுக்கு கனமழை அதிகமாகத்தான் இருக்கக்கூடியதாக இந்த ஆண்டு தெரிவிக்கின்றது. அந்த சமயங்களில் குறிப்பாக புரட்டாசி, அதே போல் ஐப்பசி, கார்த்திகை இந்த மாதங்களில் முழு கவனமாக இருக்க வேண்டப்படுகிறீர்கள். இது போக ரியல் எஸ்டேட் சம்பந்தப்பட்ட தொழில் இவைகள்லாம் முன்னேற்றம் அடையக்கூடிய காலகட்டமாக விளங்கும். வெளிநாடு உறவுகள் வலுவடையக்கூடியதாக விளங்கும். இந்த போக்கில் இந்த ஆண்டில் பெரும் பகுதியாக இருக்கக்கூடிய கணக்கெடுக்கும் பொழுது 85% நல்ல யோக போகத்துடனும் 15% இயற்கை சீற்றங்களால் நஷ்டங்களும் ஏற்படக்கூடிய ஆண்டாக இருக்கின்றது. பொதுப்படையில் பார்க்கும் பொழுது குடும்ப அபிவிருத்தி ஏற்படும். பெண்களால் முன்னேற்றம் உண்டாகும், பெண்களுக்கும் முன்னேற்றம் உண்டாகும். அப்படிப்பட்ட ஆண்டாக விளங்குகின்றது. இந்த ஆண்டு மிகவும் சிறப்பாக விளங்கும் என்பதிலே ஐயமில்லை. அனைவருக்கும் கோவில் குருக்கள் டிவி சார்பாக மீண்டும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.